முதலமைச்சரின் அறிவுறுத்தலையும் மீறி தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் அரசு பள்ளியில் ஆய்வுக்கு சென்ற தாவேகா எம்எல்ஏ ரீல்ஸ் எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் குருபிரசாத். விவரங்கள் என்ன? தருமபுரி மாவட்டம் பெனாகரத்தில் அரசு பள்ளிக்கு ஆய்வுக்கு சென்ற தமிழக வெற்றிக்கழகம் சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் ரீல்ஸ் எடுத்து அதை சமூகத்தில் பதிவு செய்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இது போன்ற செயலில் யாருமே ஈடுபடக்கூடாது என்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் எச்சரித்த நிலையில தருமபுரி மாவட்டம் பெனாகரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டுள்ளார். மேலும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர்கள் மற்றும் பள்ளிகளில் சென்று யாரும் தேவையில்லாத ஆய்வு செய்யக்கூடாதும், பள்ளி மாணவர்களிடம் கேள்வி கேட்பது போல் ரீல்ஸ் எடுத்து சமூகத்தில் வெளியிடுவது போன்ற செயல்கள் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தியிருந்தார். இதுபோல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் இது தொடர்பாக ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதாவது சமீபத்தில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அரசு பள்ளியில் இது போன்ற செயலில் ஈடுபட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் தருமபுரி மாவட்டம் பெனாகரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அங்குள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு சென்றிருந்தார். அப்போது மாணவர்களிடம் கேள்வி கேட்பது போலவும் அறிவுரை வழங்குவது போலவும் ரீல்ஸாக எடுத்து அதில் முதல்வர் விஜய் நடித்த படத்தின் பாடலை சேர்த்து தனது இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் தருமபுரி கடந்த 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு தருமபுரி நகரத்தில் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் நகர செயலாளர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கும் ரீல்ஸாக சமூக வலைதளத்தில் பதிவு செய்து சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அரசு பள்ளி வளாகத்தில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்வதற்கு தவிர்க்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் பள்ளி கல்வித்துறை நிர்வாகம் ஏற்கனவே கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்தனர். அதனை பொருட்படுத்தாமல் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வீடியோவை பதிவு செய்து சமூகத்தில் பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தருமபுரி நகராட்சி பள்ளியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் தமிழக வெற்றி கழக நகர செயலாளர் விஜயகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கிய நிகழ்வு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அரசு பள்ளி வளாகத்தில் அரசியல் சாயல் ஏற்படும் வகையிலான நிகழ்வுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை நடைமுறையில் இருக்கும் நிலையில இந்த நிகழ்வுக்கு பள்ளி நிர்வாகத்தில் அனுமதி பெறப்பட்டதா இல்ல பள்ளி கல்வித்துறையின் வழிகாட்டுதல் முறையாக பின்பற்றப்பட்டதா என்பது குறித்து கல்வித்துறை அதிகாரிக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.